எம்பி அர்ஜுனா இருக்காரு பாத்தீங்களா, செருப்பு மாலையை போட்டு அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாங்க. சில நாய்களுக்கு பிரியாணி போடணும், சில நாய்களுக்கு சோஃபா கொடுக்கணும். இல்ல வெள்ளை அறிக்கை வந்தப்போ பேசணும். அதாவது எக்கனாமிக் வந்துட்டு சஸ்டெயின் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம எஃபோர்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் எங்க போய் கை வச்சிருக்காங்க? இப்போ சரக்குல கை வச்சிருக்காங்க. சரக்குல பொருளாதாரம் பண்ணணுமா? அது ரைட்டா? இங்க இருக்க விவசாயிக்கு நீ யோசிப்பியா, இல்ல வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களுக்காக யோசிப்பியா? நீ யாருக்காக வந்த சந்தைக்கு? இது கரெக்டான கொஸ்டின். வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அதுவும் வந்துட்டு ஸ்ரீலங்கால நம்ம எம்பி அர்ஜுனா இருக்காரு பாத்தீங்களா, அந்த அர்ஜுனாவுக்கு வந்துட்டு இன்னைக்கு பாராட்டு விழா மாதிரி யார் பண்ணானே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய செருப்பு மாலையை போட்டு அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாங்க. பாராட்டு விழான்னு சொல்றீங்க, செருப்பு மாலைன்றீங்க. யாராவது பாராட்டணும்னா தானே பேனர்லாம் அடிப்போம். ஆமா, அந்த எண்ணத்துல பேனர் அடிச்சாங்க. எல்லா பேனருக்கும் செருப்பு மாலை போட்டு ஒரே ஒரு பேனர் வச்சிருக்காங்க, செருப்பு மாலை போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதை பண்ணது எந்த இடத்துல? அவரோட ஊர்ல, யாழ்ப்பாணம். அதாவது ஸ்ரீலங்கால ஒரு வீட்டுக்கு அருகில் தன்னோட சொந்த ஊர்ல மக்கள் வந்துட்டு செருப்பு மாலை போட்டு அனுப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஊர்ல பூ மாலை போட்டு அனுப்பிச்சு வைப்பாங்க. யார் தெரியுமா? வரவேற்கிறாங்க. அதாவது நம்ம ஊர் மினிஸ்டர்ஸ் அனுப்பி வைப்பாங்கன்றத வரவேற்கிறாங்க எல்லா இடத்துக்கும். நம்ம ஊர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு என்ன டவுட்னா, டிவிக்கேல இருக்கிறவங்க எப்படி இவருக்கு போயிட்டு மாலாம் போட்டாங்க? திருமாவளவனே கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தாருன்னா அப்புறம் என்னத்த சொல்றது? திருமாவளவன் வந்துட்டு ஈழ தமிழருக்காக நாங்க கஷ்டப்படுவோம் அப்படிலாம் பேசினவர். ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் அவங்க எல்லாம் போயிட்டு சந்திச்சிருக்காங்க. இங்க அரசியல்ன்ற ஒரு விஷயத்த லாபம் பார்க்காம ஒரு தன்னோட மக்களுக்காக சேவை செய்யறவங்கன்ற சொல்ல யார் இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சீமானை தவிர்த்து வேற யாரும் இல்லை இங்க. அது யாருக்காக? அந்த மக்களுக்காக. அதை விட்டுட்டு ஒரு கொள்கையை தூக்கி போட்டு அப்படியே பிஸ்கெட் எடுத்து போட்டா ஒரு ஜீவன் வரும் பேர். யார் சொன்னாரு? ராகவா லாரன்ஸ் சொன்னாரு. அந்த மாதிரி இல்ல சீமான் அண்ணன். ஏன்னா அவர் சொல்லுவார் பாத்தீங்களா, சில நாய்க்கு பிரியாணி போடணும், சில நாய்க்கு பிஸ்கெட் போடணும். கூட்டணிக்கு சில பேருக்கு ஒரு விஷயம் தரணும், சில பேருக்கு ஒரு விஷயம் தரணும். அதாவது கூட்டணினா நாய்கள் கூட்டணி, அரசியல் கூட்டணி சொல்லல, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொன்னது நாய்கள் கூட்டணிக்கு சில நாய்களுக்கு ராகவா லாரன்ஸ் சொன்ன மாதிரி பிரியாணி போடணும், சில நாய்களுக்கு சோஃபா கொடுக்கணும், சில நாய்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? வேற எந்த கூட்டத்தையும் சொல்ல, மனிதரை நான் சேர்க்க மாட்டேன். நம்ம ராகவா லாரன்ஸ் அவர் எப்படியோ அப்படிதான். சரி, ஓகே. நம்ம டைரக்டா இப்போ கண்டனுக்குள்ள போலாம். அதாவது தாவேக அரசு யாருக்காக? மக்களுக்காக தானே வந்திருக்காங்க. ஆமா, மக்களுக்காகனா இப்போ போதை என்ற ஒரு சொல் தீங்கா நன்மையா? தீங்குதான். தீங்கு. அதை ப்ரொமோட் பண்றதுனால மக்களுக்கு நல்லது நடக்குமா, கெடுதி நடக்குமா? கெடுதி தான் நடக்கும். ஓகே, இப்போ பொருளாதாரத்தை நம்ம வந்துட்டு மேம்படுத்தணும்னா மதுக்கு பின்னாடி போகணுமா, இல்ல மாற்று ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணுமா? மாற்று வழினா என்ன மாற்று வழின்னு? அதாவது உங்களுக்கும் எனக்கும் தெரியாம இருக்கலாம், சிறந்தவர்கள் தான் அரசாட்சி ஆளுவாங்க அரசுல போயிட்டு. ஸோ மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறவங்களுக்கு சிறப்பான சிந்தனைகள் இருக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஏதாவது ஒரு ப்ராடக்டை இன்வென்ஷன் பண்ணுறதோ, இல்லை நம்ம சீமான மாதிரி தற்சார்பு பொருளாதாரம் பின்னாடி போகிறதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறவங்க தான் அரசியலில் முன்னாடி வரணும். சரக்கு ஊற்றி கொடுக்குறவங்க வந்துட்டு நான் சரக்குல வந்து வியாபாரம் பண்ணி மேலே எடுத்து வந்து தரேன்னு சொல்கிறவங்களை வந்துட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தா அந்த மாதிரி சொன்னாங்க. நேஷனல் மீடியா இந்தியா டுடேல என்ன போட்டாங்கன்னா, அதாவது சிஎம் ஜோசப் விஜயோட டீம் வந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்களாம். அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சட்டத்தை எடுத்து வர மாதிரி, வெளிநாட்டு மதுபானங்களை வந்துட்டு உள்ள எடுத்துட்டு வர மாதிரி. அதாவது எக்கனாமிக் க்ரோ ஆகணுமா? அது எக்கனாமிக் க்ரோத்ன்றது ஃபர்ஸ்ட் விஷயத்தை விட அதுல நான் மெயினா பார்த்தது என்னன்னா, அவங்க சொன்னது இந்த சரக்கு விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை வச்சு ஊழல் பண்றாங்கல்ல. இதுல மெயினா நடக்கிற ஊழல் என்னன்னா, உள்நாட்டுல சரக்கு உற்பத்தி இது பண்ணி உள்ள பிளாக்ல விற்கிறது, கள்ளச்சந்தையில விற்கிறது. இவனுங்களே எந்தெந்த வழியெல்லாம் தப்பு பண்ணி முடிஞ்சு காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இந்த பழைய அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் பண்ணதை எப்படி எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி இதை பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. நியூஸ்ல எக்கனாமிக் க்ரோத்தை பத்தியும் பேசுறாங்க. நம்ம ஒரு வாரம் முன்னாடி பேசினது, அதாவது ஒரு வாரம் கூட இல்லை, வெள்ளை அறிக்கை வந்தப்போ பேசணும். அதாவது எக்கனாமிக் வந்துட்டு சஸ்டெயின் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம எஃபோர்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் எங்க போயிருக்கு? கை வச்சிருக்காங்க. இப்போ சரக்குல கை வச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு இதை விட்டா வேற பொருளாதாரமே இல்லை. அண்ணாவே அப்படிதான், வேற வழி இல்லை. அண்ணாவே என்ன சொன்னாருன்னா, மதுவை வச்சு நம்ம பொருளாதாரத்தை எடுத்துட்டு போக கூடாது, ஆனா சூழ்நிலை மதுவை வச்சு தான் எடுத்துட்டு போறோம். ஸோ அப்படி அந்த வழியில இருந்து பின்பற்றி 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 இன்றைய வரைக்கும் இந்த கூட்டம் என்ன பண்ணிருக்குன்னா, மதுவு பின்னாடி போயிருக்கு. இப்போ நான் நீங்க சொன்ன இடத்துல நான் வரேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வரேன். நான் லோக்கல்ல சரக்கு கொள்முதல் பண்றேன்ப்பா. லோக்கல்ல இருக்கிறவங்க பாலிட்டிஷியன்ஸ் அவங்க மூலியமா வந்து நடத்துறாங்கன்னு தான் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஏடிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, இவங்க ரெண்டு பேர் தான்ப்பா மதுபானமே நடத்துறாங்க அப்படியே வச்சுப்போம். இப்போ புதுசா டிவிக்கே வந்திருக்கு. இப்போ இங்க கொள்முதல் பண்ண சொல்ல இவங்க கிட்ட என்ன டீலிங் நடக்கும்? ஒரு டீலிங் நடக்குதுல. யார்கிட்ட? இந்த மதுபான ஆலைகள் கிட்ட இருந்து. இப்போ இந்த மதுபான ஆலைகளை டோட்டலா கட் பண்றேன்னு சொன்னாங்களா? அதை மூடிட்டு தான் இதை பண்ணணும்.
அப்படி பண்ணாதான் எதுவும் கரெக்ட். சொல்லல. அப்படி பண்ணாதான் இல்ல, கரெக்ட். அப்படி எதுவும் சொல்லல. அதாவது future-ல இன்க்ரீஸ் பண்ணணுமா, ப்ராடக்ட்ஸை வெளியில இருந்து எடுத்துட்டு வரணுமா. உள்ள இருக்க இந்த பிளாக் சந்தன் சொல்லுவாங்கல்ல, நான் என்ன சொல்றேன், இதை எராடிகேட் பண்றதுக்காக வெளியே இருந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, சரக்கை வந்துட்டு பேன் பண்ணணும்னு சொன்னாங்க. பேன் பண்ணா என்ன ஆகும்னு சொன்னாங்க? அது பேன் பண்றதுன்றது நடக்காத விஷயமாச்சு. என்ன ஆகும்னு சொன்னாங்க? பேன் பண்ணா கள்ளச்சந்தையில கள்ளச்சாராயங்கள் வரும், போதை பொருட்கள் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து நீங்க சரக்கு எடுத்துட்டு வரீங்க, உள்நாட்டு தயாரிப்பை விட வெளிநாட்டு தயாரிப்பு ரேட்டு கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். அப்போ அதிகமான ஒரு காசு கொடுத்து வாங்குவாங்களா, லோக்கல்ல வந்துட்டு எங்கேயாவது கம்மியா ஏதாவது கிடைக்குதா போய் பார்ப்பாங்களா? அப்போ தப்பு எங்க நடக்குதுன்னு கிளியரா தெரியும்ல. எப்படி யார் தப்பு இப்ப பண்றாங்க? மக்கள்கிட்ட என்ன சொல்றீங்க, மதுபானையை பேன் பண்ணா கள்ளச்சந்தையில கள்ளச்சாராயம் வரும்ன்றீங்க. இப்ப வெளிநாட்டு சரக்கு உள்ள எடுத்துட்டு வர சொல்ல இங்க லோக்கல்ல வந்து ரேட்டு கம்மியா இருக்கிறத பாக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் பின்னாடி போவாங்க. சொன்னா மதுபானத்தோட ரேட் இருக்கு தெரியுமா, 90, 100, 120 இப்படிலாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம மக்களுக்கு எது தேவை? சரக்குல பொருளாதாரம் பண்ணணுமா? இது எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம மக்களுக்கு ஆக்சுவலா கோல்டு இருக்குல்ல, அது மக்களுக்கு தேவையானது கிடையாது. உடல் ஏதாவது நான் சொல்றேன், ஆனா அதை மக்கள் கிட்ட இருந்து எடுத்துட முடியாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இன்வெஸ்ட்மெண்ட் வேற, உடலை அழிக்கிறது வேற. ஒரு குடும்பத்துக்கு வருமானன்றது ஒன்று இருக்கு, அதை சஸ்டெயின் பண்ணிட்டு எடுத்துட்டு போனோம். நீங்க வந்துட்டு உங்களுக்கு போதன்ற ஒரு விஷயம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒட்டுமொத்தமா எடுத்து போக முடியாது அதை. ஆனா அதுக்கு சஸ்டெயின் பண்றது மாதிரி நீங்க பொருளாதாரம் வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து மதுபானத்தை எடுத்துட்டு வர சொல்ல யாருக்கு லாபம் வரும்? இங்க இருக்க விவசாயிக்கு கல்லு இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக நீங்க ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணீங்கன்னா, ஒரு ஒயின் ஷாப்லயும் பிராண்ட் சரக்கு, பிராந்தி, வைன் இதை கம்மி பண்ணி அதுக்கு ஈக்குவலா இதை எடுத்துட்டு வரதுக்காக நீங்க பண்ணலாமே. கல்லு கொண்டு வரது நல்லதுதான், நல்ல ஐடியா தான். ஏன் அதுக்கு போகாம வெளிநாட்டு சந்தைக்கு நீங்க போறீங்க? நான் என்ன சொல்றேன், விவசாயிகிட்ட இருந்து நீங்க ஒரு ரூபாவும் வாங்க முடியாது. ஆனா வெளிநாட்டுல இருந்து நீங்க போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணும் போது, இல்ல நீங்க சொன்னா கேக்குறீங்கன்னு புரியுது. ஒண்ணு இந்த விஷயம் தப்பா கரெக்டான்னு பார்த்தா மதுபானம் தப்பு தான், சரியா? இப்போ கவர்மெண்ட் அவங்க யோசிக்கிறது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க. அது ரைட்டா? அது ரைட்டா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்டா? இங்க இருக்க விவசாயிக்கு நீ யோசிப்பியா, இல்ல வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களுக்காக யோசிப்பியா? நீ யாருக்காக வந்த சந்தைக்கு? இது கரெக்டான क्वेश्चन. கல்லு தான் ஃபர்ஸ்ட். சரி, ஆமா, கல்லு இது பண்ணலாம். நீ கல்ல ப்ரோமோட் பண்ணு. கல்ல ப்ரோமோட் பண்ணலாம். ஏன் ப்ரோமோட் பண்ணல? அப்படி ஒரு ஐடியா யார் கொடுத்தா? திடீர்னு சடனா ஃபாரின் பிராண்ட், எந்த இடத்துல கம்யூனிகேஷன் இருக்கு ஃபாரின் பிராண்ட் இங்க எடுத்துட்டு வரணும்ட்டு அவ்வளோ பெரிய ஆட்கள் உள்ள இருக்காங்க. இதுதான் பிரைவேட் மாஃபியான்றது. ரூட் மாஃபியா விட பிரைவேட் மாஃபியா. இப்போ விவசாயிங்க பின்னாடி நீங்க போய் கை கொடுத்தீங்கன்னா அங்க எங்க என்ன கமிஷன் நடக்க போகுது? ஆனா ஒண்ணு பண்ணுவோம், விவசாயி கிட்ட இருந்து நீங்க கல்லை எடுத்துட்டு வரப்ப அதை வந்துட்டு சந்தையில வந்துட்டு மதிப்பு கூட்டுதல் அது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அந்த கல்லுல இருந்து இந்த கல்லை மதுபானத்திலேயே வந்துட்டு உயர் ரகமா அதை எப்படி மாத்தணும், அதை வந்துட்டு ஒரு ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வச்சு ஒரு கமிட்டி வச்சு இதை பத்தி பேசுங்க. அதாவது உங்களோட உடல் ரீதியா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு மதுபானத்தை தமிழ்நாட்டுல இருந்து ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, விவசாயத்துக்கு கை கொடுங்க. கரெக்ட் தான், பண்ணலாம். இயற்கையை அழிக்காம இருக்கலாமே. பனை மரம், தென்னை மரம் இவங்களை சார்ந்த விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்குமே. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் வெளியே போகும், ப்ராடக்ட் எடுத்துன்னு வர தேவையில்ல. கரெக்ட், நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு எக்கனாமி எப்போங்க டவுன் ஆகுது? எத்தனையோ எக்கனாமிஸ்ட் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எப்போ இம்போர்ட் பண்றீங்களோ அப்பவே அது டவுன் ஆகும் எக்கனாமி, இந்தியாவோட எக்கனாமி. கரெக்ட். நீங்க எக்ஸ்போர்ட் எப்போ பண்றீங்களோ, ஏற்றுமதி சார்ந்த தொழிலை எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் எக்கனாமியே growth ஆகும். அப்போ நீங்க அறிவு சார்ந்த சமூகமா இல்ல ஸ்டில் நீங்க பின்னோக்கி போற சமூகமா? அதாவது நம்மளோட ஒட்டுமொத்த எக்கனாமியை டவுன் ஆகிறதுக்காக ரொம்ப அறிவாளித்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்களா? மேபி அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியும் நம்மளுக்கு. நாளைக்கு இப்படியே போச்சுனாக்கா தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஆல்ரெடி வெங்காயம் எஜிப்ட்ல இருந்து வருது. நம்ம சீமானோட சொன்ன மாதிரி இனிமேல் இப்படிதான். நம்ம ஊருக்கா கோவிட் டைம்ல எஜிப்துல இருந்து வந்தது, இது எதிர்த்து பேசியிருக்காங்க, எடுத்து பாருங்க. இது இந்தியால நடந்தது. நம்ம ஊர்ல எஜிப்துல இருந்து வெங்காயம், பாலைவனத்துல இருந்து நம்ம ஊருக்கு, அதுதானே கேவலமா பேசுறாங்க. நம்ம அண்ணன் சீமானன் என்ன சொன்னாரு, டேய் நம்ம ஊர்ல நம்ம தொழிலை இன்க்ரீஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணாம ஒரு பாலைவன நாட்டுல இருந்து நீ இறக்குமதி செய்யறா நம்ம எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு நாடு. கரெக்டான क्वेश्चन தான். அடுத்து நீங்க இதை வச்சு இந்தியா டெவலப் ஆயிடுமா? அந்த சரக்கு வச்சுட்டு சரி ஓகே, ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் எடுத்துங்க. ஜெர்மனி, அவங்க சரக்கு வச்சு தான் எக்கனாமியை க்ரோ பண்றாங்களா? ஜெர்மனி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ட்ரேடிங், எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு தான் வராங்க. அவங்களோட எக்கனாமி இந்த வைன், அதாவது டாஸ்மார்க்ல இல்ல, அதாவது லிக்விட் பிசினஸ்ல இருந்து இல்ல. அதே ஜப்பான் எடுத்துங்க, ஜப்பான் ஃபுல் டெக்னாலஜி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. சவுத் கொரியா எடுத்துங்க, எலக்ட்ரானிக்ஸ், டெக். ஐயா எக்கனாமி நம்ம ஊர்ல க்ரோ ஆகிறதுக்கு இப்படி ஏதாவது யோசிக்கிறத விட்டுட்டு எடுத்துட்டு வாங்க, அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுங்க.
நிறைய இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்துட்டு நம்ம ஊர் மக்கள் படிச்சவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உட்காந்து ஒரு ஐடி செக்டார், ஏஐ டெக்னாலஜி அப்படி ஏதாவது டெவலப் பண்ணி நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அங்க இருந்து கூட இங்க கூட்டு வரதுக்கு வரல. அதாவது சொல்லப்போனா வெளிநாட்டுல இருந்து உள்ள எடுத்துட்டு வரதுக்கு மாமா வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு வியாபாரம் பண்றதுக்கு வந்துட்டு மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்றதுக்கு கை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல தமிழன் இல்ல. நல்ல தமிழன் நம்ம ஊர் தமிழ் மக்களுக்காக இல்ல. ஆனா பல மாமாக்கள் இருக்காங்க வெளிநாட்டுல இருந்து பொருளை தூக்கிட்டு வந்து இங்க கொடுக்கறதுக்கு வியாபாரம் பண்றதுக்கு. இங்க ஆக்சுவலா பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த மதிப்பு கூட்டுதல்னு இருக்குல்ல, இதை பத்தி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. இதை பத்தி ஸ்கூல்ல யாரும் சொல்லி தரதும். ஐயா 10வது படிச்சவர் வந்துட்டு கல்வி அமைச்சரெல்லாம் வந்திருக்காரு சரிங்களா. யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல செங்கோட்டைன்னு ஒருத்தர் இருந்தார். இப்பவும் மினிஸ்டர் தான். அவர் கல்வி அமைச்சராகவும் பணியாற்றி இருக்காரு. அவர் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. என்னன்னா மத்த கட்சியில இருந்து வந்து தாவேக்கால வந்து ஜாயின் பண்றாங்க. அப்போ ஜாயின் பண்ண சொல்ல பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்க, நீங்க திமுகவையும் அதிமுகவையும் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் சொன்னீங்க. ஆனா அந்த கட்சியில இருந்தே திரும்பி உங்க கட்சியில நிறைய பேர் சேர்த்துக்கிறீங்க. இப்போ உங்க தூய சக்தி ஆயிட்டாங்களா? அவங்களாம் திரும்பி யூனிட்டி கேட்டாங்க. அப்போ அவர் திடீர்னு கோவம் வந்துச்சு அவருக்கு. ஐயாவுக்கு, யார் இங்க தீய சக்தி? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யார் மேல ஊழல் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அவரு அங்க சொல்லல. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன். அதாவது உங்க கட்சியில இருக்க 34 தாவேகா உறுப்பினர்களை வந்துட்டு இப்போ ரீசெண்டா பெண்கள் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது. அது பொய்யா? சரி, எம்எல்ஏக்கள் அதாவது கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன்ல நிக்க சொல்லவே இந்தியாவில பெரிய ஹிந்து நியூஸ் பேப்பர், அவங்களோட காணொலி பல நியூஸ் பேப்பர்ல மொத்த எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ்லயே உங்க கட்சியில தான் கேண்டிடேட்ஸ் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொன்னாங்களே, அது பொய்யா? இல்ல இந்த இடி ரைட்ல பல பரிமாற்றல் அசாம்ல இருந்து இந்த லாட்ரி மார்டின் ஃபேமிலில இருந்து ஒரு நபர் உங்க கூடவே இருக்காங்களே, அது பொய்யா? இல்ல அதெல்லாம் விடுங்க, மன்சூர் அலிகான நீங்க சேர்த்திருக்கீங்க. அந்த மன்சூர் அலிகான் ஐயா ஒரு லியோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் பேசினாரு தெரியுமா? என்ன பேசினாரு? அதாவது அண்ணியை பத்தி தப்பா பேசினாரு. ஓகே, தெரியுமா? அண்ணியை பத்தியா? எந்த அண்ணி? அதாவது லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்துட்டு இவர் கோரிக்கை வைக்கிறாரு, எங்க பல படத்துல நீங்க ரேப் சீன்லாம் நல்லா நடிச்சிருக்கேன், ஆனா த்ரிஷாவோட இந்த படத்துல ஒரு ரேப் சீன் ஏன் வைக்கல? ஞாபகம் இருக்கா? அவரை கட்சியில சேர்த்திருக்காங்க. அவர் கட்சியில சேர்த்திருக்காங்க. நாளைக்கு கெஸ்டா எங்க வேணாலும் போவாரு, எங்க வேணாலும் வருவாரு. அதாவது இப்போ சொல்லுங்க, இந்த தூய சக்தி உங்ககிட்ட இப்போ சொல்லுங்க, இதெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட ஆட்கள்? அவங்க பையன் மன்சூர் அலிகான் பையன் கஞ்சா கேஸ்ல போதை விஷயத்துல அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு வந்துட்டு அரசியல்ல ஒரு பதவி தேவை. எதுக்காக? தன்னை சுத்தி இருக்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனுக்கு. இவர் வந்துட்டு வெளியில வந்து சொல்றாரு, யாரையாவது குற்றம் சொல்லுங்க பாப்போம், யாரையாவது குற்றம் சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாத நமக்கே பல விஷயம் தெரியுது. கூடவே இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய தெரியுமே. ஏன் அவருக்கு தெரியாதா? சொல்ல மாட்டாங்க. இப்ப கேட்டியாரா சொன்னா அவங்க என்ன வாங்க, அவங்களுக்கு பயம் இருக்கும். அந்த பயத்தை காமிச்சு வச்சிருக்காங்க. என்ன பயம்? இதாவது விடுங்க. ஒரு வீடியோ ரீசெண்டா நான் பார்த்தேன். ஒரு வயசான ஒரு நபர், மாற்று பாலினத்தவர ஒரு பெண் மாதிரி மடி மேல உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நிற்கிறாரு வயசான தாத்தா. அவர் வந்து இவங்க கட்சியில் சேர்க்கிறாங்க. செங்கோட்டையன் அவருக்கு பூங்குத்து குத்து அவர் வரவேற்று, அதாவது பொம்பளை பொறுக்கி அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒருத்தரை உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க. ஊழல் செய்யணும்னு அவசியம் இல்ல. இது சரியில்லாதவங்களெல்லாம் உங்க கூட வச்சிருக்காங்கன்னு தான் இங்க குற்றமே. இவனுங்களும் சரியில்லை. இல்ல இது மட்டும் இல்லாம இது சரியில்லாததுனால ஸ்கூல்ல வர குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் ஒழுங்கா வைக்க மாட்டானுங்க. அவங்க மூலியம் கெடுக்கிறாங்க. அதாவது இளைய தளபதி எல்லாரும் பேச வைக்கிறது இங்கதான். அதாவது இந்திய அரசாங்கமே கவனிக்கணும் கொஞ்சம். என்னது, குழந்தைங்களை அரசியல்ல மயப்படுத்தக்கூடாது, அதாவது ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்க கிட்ட வந்துட்டு நீங்க விஜய் மாமா போட்டோவையும் அவங்க மார்க்கெட்டிங் பண்றதையும் எனக்கு ஒரு டவுட். ஆனா நான் ஒன்னு சொல்லிடுறேன், என்னதான் விஜய் அவரோட இதை வந்து ஸ்கூலில் பரப்ப ட்ரை பண்ணாலும் எனக்கு ஒரு அதில் பாசிட்டிவிட்டி இருந்தது. என்ன தெரியுமா? பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதை கேள்விப்பட்டுட்டு உடனே கிளம்பி வந்து ஸ்கூலில் பிரச்சனை பண்ணாங்க. எப்படி நீ வந்து ஒரு ஆக்டரோட பாட்டை போட்டு என் குழந்தைங்கள ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சா வெளியே வந்துட்டு ஃபேஸை வரையிறது, விஜய் மூஞ்ச வரையிறது, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இது வந்துட்டு சின்ன வயசுல குழந்தைகிட்ட மேனிபுலேஷன் கேட்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பதில் இருக்கா மிஸ்டர் செங்கோட்டையன் ஐயா அமைச்சர் அவர்களே? என்ன இது மட்டும் இல்ல, செங்கோட்டையன் சொல்லக்கூடாது, இதுக்கு பதில் ராஜ்மோகன் சொல்லணும். இல்ல ராஜ்மோகன் அவர் சொல்லணும். பள்ளி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர் பதில் சொல்லணும் இதுக்கு. இதுதான் பள்ளியை நடத்துற லட்சணமா? இது விடுங்க. ஒரு பள்ளியில வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள பூந்து அது நிர்வாகிகள், தாவேகா நிர்வாகிகள் சிஎம் ஜோசப் விஜய் அவரோட போட்டோவை மாட்டணுமா? எனக்கு வந்தோடனே எனக்கு என்ன தோணுச்சு, அப்துல் கலாம் பிக்சர் இருக்கும். ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட். இந்தியாவை இன்னைக்கு ஒரு எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு விஷயத்துல பயப்படுறாங்கன்னா மற்ற நாடு, அதுக்கு காரணம் அப்துல் கலாம். அவரோட பலம் அங்கே அதிகம், அவரோட சிந்தனை அதிகம்.
அந்த மாதிரி ஒருத்தர் போட்டோ மாட்ட சொல்ல மக்கள், அதாவது பள்ளிக்கு வர குழந்தைகள் வந்துட்டு அதை பார்க்க சொல்ல அப்துல் கலாம், வெறும் அப்துல் கலாம் பார்த்துட்டு அப்துல் கலாமா அப்படி இல்லை, அந்த அப்துல் கலாமை பார்க்க சொல்ல பசங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி வரும், அவரை மாதிரி நம்ம வரணும், நாட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. காமராஜர் ஐயா பார்க்க சொல்ல அவர் படிக்காத மேதைன்னு ஏன் சொல்றாங்க? படிப்புக்கான விஷயத்த, அந்த சத்துணவுன்ற திட்டத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாரு. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாருன்றதை விட கல்வின்ற ஒரு விஷயம் எல்லாரும் வரணும். பல ஊர் ஜனம் அவரோட ஆட்சியில தான் ஸ்கூல்ஸ் வந்து அதிகப்படுத்துறாங்க. உணவுன்ற ஒரு விஷயம் இல்லாம மக்கள் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள வந்துட்டு கல்விக்கு எப்படி எடுத்துட்டு வராதுன்றப்பதான் சத்துணவு திட்டத்தை அப்படி எடுத்துட்டு வந்தாரு. அந்த ஒரு மோட்டிவ். இவங்க வந்துட்டு முட்டை போடுறது, நான் இதுக்கு மேல நிறைய கொடுப்பேன், பிரியாணி கொடுப்பேன், கறி சோறு கொடுப்பேன், இது அந்த ஒரு மோட்டிவ்ல பண்ணல. அதனால வந்துட்டு இங்க வந்துட்டு அதை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, அந்த கல்வியே வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல மக்கள் அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கான கல்வி கிடைக்கல, அதுக்கு டைம் உழைக்கிறதுக்கு போறாங்க. சின்ன வயசுல ஊர்ல எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் படிச்ச வரைக்கும் சரி, டிஎம்கே ஆட்சியும் எனக்கு பிடிக்காது, ஏடிஎம்கே ஆட்சியும் பிடிக்காது. ஆனா அந்த ஆட்சியில தான் நம்ம படிச்சோம். ஆமா, அது வரைக்குமே அவங்க கூட ஸ்கூல்ல போய் ஸ்டாலினை பத்தி சொல்லல, எங்க ஸ்கூல்ல கலைஞரை பத்தி சொல்லல, யாரோட போட்டோயும் நான் பார்த்தது கூட இல்ல. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், தர்மபுரி ஜமலால படிச்சேன், அப்படி காமராஜர் ஸ்கூல்ல படிச்சேன். எங்கேயுமே வந்துட்டு அதாவது கலைஞரை பத்தியோ ஜெயலலிதா எம்ஜிஆரை பத்தி கூட சொன்னது இல்லப்பா. ஆனா வந்து ஒரு மாசம் ஆகல, நீங்க ரீல்ஸ்ல தான் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னு நினைச்சேன். ஆனா ரீல்ஸ்ல இருந்து போயிட்டு ஸ்கூலுக்குள்ள மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க குழந்தைங்க கிட்ட. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. என்னன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு விஜய் பத்தி புக்ல கூட வந்துரும் போல இருக்குது. எனக்கு தெரியல இவங்க பண்ற வேலை. விஜய் அவருக்கு, அதாவது சிஎம் ஜோசப்புக்கு அவருக்கு தெரியுதா இல்லையானே தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுனால என்ன ஆகும், நாளைக்கு உங்க படம் லியோ வந்ததுப்பா, அந்த படத்தை பார்க்கணும்னு அடம் பிடிக்குதுப்பா, அது மாதிரி ஒரு படத்துல என்னென்ன கேரக்டர் இருக்கு, ஐயா நீ எங்க இருந்து வந்தன்றத மக்களே மறந்துட்டாங்க. உன்னை ரசிச்சு 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 உன் மேல இருக்க அன்பால ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர்த்து நீ வந்து கல்வியில சிறந்தவரோ இல்ல போராளியோ அப்படின்ற ஒரு கோணத்துல பார்க்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அதை பார்க்க முடியல என்னால. சில பேர் சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் வயிற்றுச்சல்டா, வயிற்றுச்சல் இல்லடா. அது அவங்களுக்கு அது எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேசுன மாதிரி தான் இந்த மதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல அடிமையான மாதிரி. அது அடிமையாட்டாங்கன்னா அவங்க அதுல இருந்து கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த சினிமாவும் அப்படிதான். ஆக்சுவலா அவங்களுக்கே தெரியும் மது நம்ம உடம்ப கெடுக்குது தானே. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த சிகரெட் பெட்டி இருக்குல்ல, அதுலயே போட்டு வச்சிருப்பாங்க இந்த லிவர் கெட்டு போய் ஒரு போட்டோ, கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு. ஆனா அதை பண்ணுவாங்க, அதை பிடிச்சா கேன்சர் வரும் தெரியும், அந்த பாக்ஸை வாங்கி தான் ஓபன் பண்ணி பிடிப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. விஜய் அவர் வந்தது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். விஜய் அண்ணா நீங்க பர்சனலி நல்லவரா இருங்க, ஆனா நீங்க வந்த வழி இருக்குல்ல, அதை மக்கள் எல்லாம் பார்க்க சொல்ல, அதாவது அடுத்த ஜென்ரேஷன் பார்க்க சொல்ல, நீங்க வந்துட்டு சினிமா படத்தை நடிச்சிட்டு இந்த இடத்துல வந்திருக்கீங்க. அதை பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதுல அறிவுன்றது ஒண்ணு இருக்கா, அந்த அறிவுன்னு ஒண்ணு இருந்தா நீங்க எப்பவுமே பிரஸ் மீட்டை பார்த்திருப்பீங்களே. நானும் அதான் சொல்ல விஜயை தப்பு சொல்லல. நான் அவர் கூட்டம் இருந்தா தெரியுமா, ஒரு கூட்டம், ஐயோ மோசம். அந்த கூட்டத்தை பார்க்க போது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. யாருமே நம்ம நேத்து பேசின மாதிரி இவங்க சௌமியா அன்புமணி அவங்க பேசுற அளவு கூட அங்க பேசுறதுக்கு பொண்ணுங்களுக்கு தைரியம் இல்ல. டிவிக்கேல எந்த எம்எல்ஏவும் பேச மாட்டாங்க. கீர்த்தனை அவங்க காமெடி பண்ணுகிறாங்க. இங்க பன்னியரசுன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, திருமாவளவனோட. அவரு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு பாத்தியா, சோஃபா டிவிக்கே சோஃபா மாடல் தான். எனக்கு என்னன்னா அவர் இத இன்டைரக்டா கலாய்க்கிறதுக்கு தான் பண்ணாரோன்னு தோணுது. இல்ல அதுல ஒன்னு சொன்னாரு தெரியுமா, அந்த சோஃபாக்கு மீனிங். ஆமா, அது என்னன்னா எஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸா, ஓ ஃபார் ஆர்கனைசேஷனா, எஃப் ஃபார் ஃப்ரீடமா, ஃப்ரீடம், அப்புறமா ஏ ஃபார் வந்து ஆன்டி கரப்ஷன் இல்லனா ஆன்டி காஸ்டா. உண்மையிலேயே சோஃபானா என்னன்னா சப்போர்ட் ஃபார் ஃப்ரெண்ட்லி அலைஸ், ஃப்ரெண்ட்லி அலையன்ஸ், ஏலியன்ஸ் இல்லடா, அலையன்ஸ், அலைஸ் சப்போர்ட் ஃபார் ஃப்ரெண்ட்லி அலைஸ், அதான் SOFA. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு காணொலியில நம்ம வந்துட்டு மெயினா மதுபான விஷயத்துல தாவைக்க அரசு மோசமா பண்ணியிருக்கா இல்லையா, அது தவறுன்றது என்னோட கருத்து. மக்களாகிய நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம், MP ராமநாத அர்ஜுனாக்கு செருப்பு மாலை போட்டது வரவேற்கக்கூடிய விஷயமா இல்ல தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்புறம் மூணாவது, இதுதான் முக்கியமானது, ஸ்கூல் சினிமா மூலியமா வந்தாங்கன்ட்டு மட்டும் இல்லைங்க, சாதனை புரிஞ்சு நம்ம நாட்டுக்காக பல தியாகம் பண்ணவங்களோட போட்டோ வரணுமா, இல்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆடினவங்க போட்டோ வரணுமா? ஆமா, எங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூல்லலாம் இருந்த போட்டோ, நான் பார்த்த போட்டோ என்னன்னா விவேகானந்தர் போட்டோ, அப்துல் கலாம் போட்டோ, சிவி ராமன் அவர் போட்டோ, ராமானுஜம் போட்டோ, இவங்க போட்டோலாம் தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்க சொல்ல இந்த டிவிக்கு மேல எனக்கு கோவம் வரல, எனக்கு வர கோவமே மக்கள் மேலதான். மக்கள் மேலதான் வருது. இந்த மாதிரி ஆளை தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு நீங்க ரியல்லி சோஃபாடா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திருப்பம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.